நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இத்தனை நாள் இது தெரியாம போச்சு பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு பின்னணி பாடகரை பற்றி. இந்த பின்னணி பாடகர் அதிக பாடல்களை பாடியதில்லை, ஒரு 4-5 பாடல்கள் தான் பாடியிருக்காங்க. ஆனால் அனைத்துமே மனதை கவர்ந்த பாடல்கள், நம் மனதை கொள்ளையடித்த பாடல்கள். ஆனால் 80களில் வந்த பாடல்கள். சரிங்க, யார் அவரு? ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறீங்களா? ஏதோ மோகம் ஏதோ தாகம், ஏதோ மோகம் ஏதோ தாகம் என்று மோகத்தையும் தாகத்தையும் குரலில் குழைத்து கொடுத்தவர். நீங்கள் இந்த கதை படிக்காதீங்க, கெட்டு போயிடுவீங்கன்னு திட்டுன அம்மா அப்பாவை பார்த்துருப்பீங்க. இந்த படம் பார்க்காதீங்க அப்படின்னு திட்டுனவங்கள பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு 2K கிட்ஸை இந்த கேம் விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் அன்றைக்கு இந்த பாடலை கேட்கக்கூடாது அப்படின்னு மிரட்டினாங்க. இந்த பாடலை பற்றி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. ஏன்னா அந்தளவு வெளிப்படையாக மோகத்தையும் தாகத்தையும் தாபத்தையும் வெளிப்படுத்திய பாடல் இந்த பாடல். ஆனால் நன்றாக அனைவரும் ரசித்து கொண்டாடிய பாடல். அந்த பாடலை பாடியது யார் அப்படிங்கிறதா இன்றைக்கு கேள்வி. அவர்தான் பின்னணி பாடகர் கிருஷ்ணச்சந்திரன். குறிப்பாக இவரை எப்படி நாம அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80களில் கலக்கிய குணச்சித்திர நடிகை, நகைச்சுவை நடிகை வனிதா அவர்களின் இணையர் அவர்தான் கிருஷ்ணச்சந்திரன். எவ்வளவோ கொண்டாடிய பாடல். இந்த பாடலை பாடியது நாம் யாரையோ நினச்சிருக்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடகரை நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மையில் கிருஷ்ணச்சந்திரன் அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அந்த தகவலை இன்றைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு முன்னையே தெரியுமா? கிருஷ்ணச்சந்திரன் பாடிய மற்ற பாடல்கள் எவை? அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா.